இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. உம்முடைய இரத்தத்தால் எங்களுக்கு கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே, ஞானத்தை கொடுத்து by the cast of the unclean spirit, Father, mighty name of Jesus. And Michael the archangel, வந்து Mary come to the army of angels, the flaming sword of God, cut every bondage. அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே, இயேசுவே நன்றி. சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும். வாரும் தூய ஆவியானவரே, எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே, இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. என் திருப்பாடல் 105வது அதிகாரத்தில் இருக்கிறோம். இங்க ஆண்டவர் எந்த அளவுக்கு நமக்கு விசுவாசமாக இருக்கின்றார் அப்படின்ற இந்த வசனத்துல இருந்து நம்ம இந்த வசனங்கள்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த வாசித்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அது கவனிச்சிருப்பீங்க. ஆனா நம்ம வந்து அவர் விசுவாசமானவர் அப்படின்னு தெரிந்திருந்தாலும் பல நேரத்தில் நம்ம எதிர்பார்ப்புகள் அப்படின்றது பல எதிர்பார்ப்புகள் நம்ம ஜெபிக்கும் போது அப்படின்னு சொன்னா அது முழுமையான ஒரு விசுவாசம் கிடையாது. ஏன் இது ஒரு முழுமையான விசுவாசம் கிடையாது அப்படின்னு சொன்னா, கடவுள்கிட்ட நம்ம வந்து சில திட்டம், நான் உனக்கு ஒரு திட்ட வாக்கு தத்துவம் தந்தால் பத்தாது, இந்த வாக்கு தத்துவம் எப்படி நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்ம பல நேரத்துல ஒரு கேள்வி நமக்குள்ள வந்து எழும்புகின்றது. ஹெப்ரேயர் புத்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம் 2 விஷயங்களை பற்றி சொல்றதை நம்ம கவனிக்கலாம். வாக்கு தத்துவம் எப்படி நிறைவேறும் அப்படின்றது அவர் வந்து அதுல கால தாமதமோ ஒன்றும் இருக்காது. ஹெப்ரேயர் 6வது அதிகாரத்துல 12வது வசனம் வாசிக்கிறீங்களா? இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை உரிமை பெயராக பெற்றவர்களைப் போல் வாழுங்கள். ஆமேன். ஆமேன். நம்பிக்கையாலும் பொறுமையாலும் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். எப்படி பெற்றுக்கொள்ளணும்? நம்பிக்கையும் பொறுமையோட நம்ம இந்த வாக்கு தத்துவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். கடவுள்கிட்ட இருந்து நம்ம பல நேரத்துல திட்டத்தை கேட்கணும். இது எப்படி நிறைவேறும், இது எப்படி நடக்கும்? நம்ம இருக்கிற இந்த உலகம் எந்த மாதிரி ஒரு உலகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன் ஆனா கடவுள் வந்து எதற்காக, இது யார் அப்படின்றது வெளிப்படுத்து. நான் வல்லமையான கடவுள். இஸ்ரேல் மக்கள் வந்து இந்த பாலைவனத்திற்கு செல்லும் போது அவருக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், அவங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் என்ன நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு பாலும் தேனும் வழிகிற ஒரு இடம் நான் உனக்கு தரேன் அப்படின்றார். ஆனா எந்த வழியில அவங்க செல்வார்கள், எவ்வளவு நாள்ல எவ்வளவு காலத்தில் நீங்க அந்த இடத்துக்கு செல்வீங்க, அந்த போற வழி எவ்வளவு கஷ்டமாக இருக்கும், பாலைவனமாக இருக்கும், அதெல்லாம் வந்து கடவுள் வந்து வெளிப்படுத்தது. மண்ணா இருந்தது. அவன் வாக்குத்தத்துல அந்த போற வழியில மன்னாவை தந்தார். ஆனா அவங்க வாக்கு தத்துவத்துல நம்பிக்கை வைக்கணும். அவங்க வந்து வெளிப்படுத்து எப்படி நான் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அது திட்டத்தை தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ரஹாமா இருக்கட்டும், நீங்க அப்ரஹாம் காலகட்டத்திலிருந்து யாரெல்லாம் கடவுளை விசுவசித்தார்களோ, யோபு வரைக்கும் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, யோபும் சரி, அதுக்கப்புறமும் யாரா இருந்தாலும் சரி, நம்பிக்கை வைங்க. அவரோட எவரோ விசுவாசமானவர் அப்படின்றது நம்பிக்கை வையுங்க. ஏன்னா அவரை முழுமையாக, அவர் திட்டத்தை முழுமையா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதோட திட்டத்தை விளக்கினாலும், அதோட முழுமையா ஆழமா வெளிப்படுத்தினாலும், ஏசாயா 55வது அதிகாரம் 8, 9, ஏசாயா 55ல 8வது வசனம் 9வது வசனம் மிக முக்கியமான, நம்ம இதயத்தில் ஆழமான பதிய வேண்டிய 2 முக்கியமான வசனங்கள். வாசிக்கிறீங்களா? என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. ஆமீன். ஆமீன். இது ரொம்ப வித்தியாசமான அவர் சிந்திக்கின்ற விதம் அப்படின்றது நம்ம சிந்திப்பதை போல் கிடையாது. எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம், நம்ம நம்பிக்கை வைத்தது, நம்ம கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள் அவரு செய்வார் அப்படின்ற ஒரு வாக்கு தத்துவம், அவரோட கேரக்டர்
அவர் எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்றத நம்ம புரிந்து கொண்டு நம்ம முன்னாடி செல்ல அவர் அழைக்கின்றார். ம்? எந்தெந்த சூழ்நிலையில் உங்க வாழ்க்கையில இது எப்படி நிறைவேறும், என் மனைவிக்குள்ள ஒரு மாற்றம் வருவோம் அப்படின்னு நம்ம நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கீங்க, அது எப்படி நிறைவேறும், அவர் வாக்குத்தத்தம் தந்திருப்பாரு, இது நடக்கும், இது உங்க வாழ்க்கையில் நான் நிறைவேற்றுவேன், என் பிள்ளைக்குள்ள ஒரு மாற்றம், கணவருக்குள்ள ஒரு மாற்றம், இந்த ஒரு இந்த பொருளாதார மாற்றம் அவர் தருவேன், அவர் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் தரும்போது ஒரு பிள்ளை பிறப்பது நீங்க வந்து அதுக்காக ஜெபிச்சிருப்பீங்க, குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிருப்பீங்க. ம். ஆனா இது திட்டம் நீங்க கேக்குறீங்களா? எந்தெந்த சூழ்நிலையில் ஒரு திட்டத்தை கேக்குறீங்க, இது எப்படி நிறைவேறும், இப்படி நிறைவேறும் அப்படின்னு சொல்லி. இல்ல அது ஆ, அது வந்து முழுமையாக இந்த விஷயம் நடக்கும், அதுக்கப்புறம் இது நடக்கும், அதுக்கப்புறம் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த முழு மேப், அந்த போற போற இடத்த பத்தி மட்டும் தான் அவர் சொல்லுவார். அது போற வழிகள் அவர் சொல்ல மாட்டார். ம். ஜெக்கரியாவின் புத்தகம், சாரி, ஜெக்கரியா அப்படின்ற இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு நிகழ்வு. லூக்கா நற்செய்தி, ஜெக்கரியாவோட வாழ்க்கையில லூக்கா நற்செய்தியில பாத்தீங்கன்னா ஒரு வாக்குத்தத்தத்தை கடவுள் வந்து தரார். தரும்போது ஜெக்கரியா கேட்கிற கேள்விகள் நல்லா கவனிங்க. இது எப்படி நிறைவேறும்? நம்மளும் பல விதத்துல இது கேட்கிறோம். எப்படி நிறைவேறும் அப்படின்னு சொல்லி விசுவசிக்க தயாராக இல்லை. அப்புறம் எப்படி என் கடவுள் பிள்ளைகளாக இருக்க முடியும்? லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரத்துல 11ல இருந்து 14 வாசிக்கிறீங்களா? அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரைக் கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேர் வகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சியடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வர செய்வார். ஆமென். ஆமென். இது எப்படி அற்புதமான வாக்குத்தத்தம். இன்னும் அந்த வசனங்கள்லாம் வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா 17 வரைக்கும் அற்புதமான வசனம். ஆவியால நிரம்பி இருப்பாரு, பெரிய விஷயங்கள்லாம் செய்வாரு அப்படின்னு சொல்லி. ஆனா ஜெக்கரியா என்ன பதில் கொடுக்கிறார்? நம்ம பல நேரத்துல சிந்திக்கின்ற ஒரு பதில் தான், இது எப்படி நிகழும்? அந்த மாதிரி கேட்ட கேள்விக்கு அவருக்கு வந்து என்ன பதில் கிடைச்சது கடவுள் கிட்ட இருந்து? தண்டனை. விசுவசிக்க தயாராக இல்லை அப்படின்னா நம்ம நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய, நம்ம வாழ்க்கைக்கு உங்களுக்கே நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தடை இது அவிசுவாசம் அப்படின்றது. கடவுளுக்கு சுத்தமா பிடிக்காத விஷயம் அப்படின்றது. முழுமையான ஒரு ஆழமான நம்பிக்கை நம்ம இருந்து எதிர்பார்க்கணும். இதுக்கு முன்னாடி பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் இந்த விஷயம் எப்படி நிகழும்? ஜெக்கரியா ஒரு குருத்துவர், பல விதமான ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறார். இது எப்படி நிகழும்? ம்? தூதர்கிட்ட கேட்கிறார். 18ல இருந்து 18, 19 வாசிக்கிறீங்களா? செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன். அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராய் இருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். ஆமென். இதுதான் அடையும். சில தண்டனைகள் தான் நம்ம வாழ்க்கையில் அடையும். ம். நம்ம பல நேரத்துல ஜெபிக்கும் போது இது எப்படி நடக்கும் ஆண்டவரே, இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டமா இருக்கே, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கே, இவ்வளவு தடைகள் இருக்கே, எல்லாம் வல்ல கடவுள்கிட்ட நம்ம இதெல்லாம் வந்து நம்ம பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஜெக்கரியா என்ன பண்ணாரு? அவர் பிரச்சனையை சொன்னாரு. எங்களுக்கு வயசாயிடுச்சு, இன்னும் குழந்தை இருக்குமா? ம்? எல்லாம் வல்ல கடவுள் கிட்ட நம்ம பிரச்சனைகளை சொல்லிட்டு இருக்கோம்.
ம். அதுல தண்டனைகள் தான் வரும். கடவுள் என்ற ஒரு பிரிவினைகள் தான் வரும். கவலைப்படாதீர்கள் அப்படின்னு பல பேரிட நான் வந்து சொல்லும்போது, அது எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? அவிசுவாசம் இருக்கும்போது நம்மளால கவலைப்படாம இருக்க முடியாது. எனக்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை பத்தி நான் உங்களுக்கு சிந்திக்க அழைக்கிறேன். ஏலியாவின் வாழ்க்கையில் 1 அரசர்கள் 17வது அதிகாரம். இதை தியானிங்க. புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இது வந்து ஆ, உள்ளத்து ஆழத்துல பதியணும். 1 அரசர்கள் 17வது அதிகாரம். ம். அங்க ஒரு தீர்க்க தரிசனம் கடவுள் கொடுக்கிறாரு ஏலியாவுக்கு. நீங்க 3 வருஷத்திற்கு மழையே இருக்காது அப்படின்னு சொல்லி. எதுக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா 16வது அதிகாரத்துல அவங்க சிலை வழிபாடு பால் தேவனை வந்து அவங்க ஆராதிப்பாங்க. ஆராதனை வழியா பால் தேவன் எதுக்காக மழை வரும் அப்படின்னு, விண்ணக தந்தை கடவுள் மட்டும்தான் மழையை தராரு அப்படின்னு சொல்லி மேகத்தை அடைக்க வைக்கின்றார் ஏலியா. கடவுள் ஏலியா வழியாக இந்த ஒரு தடையை கொண்டு வரார். சில பிரச்சனைகள் வழியாக நம்ம பெற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் விண்ணக தந்தை கிட்ட இருந்து இயேசுவானவர் வழியாக நம்ம பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி கடவுள் வெளிப்படுத்துவார். அதான் நம்ம இங்க ஏலியாவின் வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஆனா ஏலியா எப்படி வழி நடத்தப்படுகின்றார் அப்படின்றது பார்க்கணும். எப்படி ஏலியா வந்து கடவுளோட வழி நடத்த எந்த அளவுக்கு அவர் புரிஞ்சிருந்தார் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஆண்டவரோட வழி நடத்துதல் எப்படி வருகின்றதுன்னு பாருங்க. அந்த தண்ணி இல்லா ஒரு சூழ்நிலை, ஒரு பற்றாக்குறை என்ற ஒரு சூழ்நிலையில அங்க ஒரு கெரேத் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போக சொல்றாங்க. யோர்தான் நதிக்கு பக்கத்துல. அங்க நீ தண்ணியை குடித்த அப்படின்றாங்க. தண்ணி எல்லாம் பொருளாதாரம் நீ அங்க போய் பெற்றுக்கொள் அப்படின்றாங்க. அங்க செல்கின்றார். அங்க செல்லும் போது என்ன நடக்குது? ஒரு வருஷத்துக்கு அங்க வந்து அவர் சாப்பாடு எல்லாம் கிடைக்குது. ஆனா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மழை இல்லாததுனால அங்க தண்ணியும் வத்தி போச்சு, சாப்பாடும் இல்லை. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? இந்த தண்ணி வத்தி போச்சு, சாப்பாடு இல்லைன்ற சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அழுவ ஆரம்பிச்சிடும். பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அழுவ ஆரம்பிச்சிடும். 2வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் 1 அரசர்கள் 17ல 2-7 வாசிக்கிறீங்களா? பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது, இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாக போய் யோர்தானுக்கு அப்பாலுள்ள கெரீத்து ஓடை அருகில் ஒளிந்து கொள். அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள். அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று யோர்தானுக்கு அப்பால் இருந்த கெரீத்து ஓடை அருகில் தங்கியிருந்தார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் குடித்துக் கொண்டார். நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால் சில நாட்களில் அந்த ஓடையும் வற்றி போனது. ஆமீன். சில நாட்களில் அந்த ஓடையும் வற்றி போயிடுச்சு. தண்ணி இல்ல. நம்ம தண்ணி இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பதட்டம் வரும் நமக்குள்ள. ஐயோ 2 நாள் தண்ணி முடிய போகுது, 2 நாள்ல இதாயிடும், 2 நாள்ல காசு முடிய போகுது, ஐயோ 2 நாள்ல இன்னும் நோய் சரியாவலையே, இன்னும் பிரச்சனையா இருக்கே, அவங்க வந்துருவாங்களே. நம்ம வந்து பல விஷயங்கள் சிந்திக்க ஆரம்பிப்போம். கடவுளை விட அதிகமா நம்ம சிந்திப்போம். கடவுள் ஒரு வழி நடத்துதலும் கொடுக்கல அது முடிகிற வரைக்கும். ஏலியாவும் ஒரு வழி நடத்துதலும் கொடுக்கவும் இல்லை, அவர் புலம்பவும் இல்லை. அவர் கடவுளுக்காக காத்து நின்றார். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்திற்கு வர ஆண்டவர் அழைக்கிறார். 3 வருடத்திற்கு முன்னாடி சென்னையில இருந்து கேரளாக்கு கடவுள் வர சொன்னார். எதற்காக? இது வழியா நீங்க என்ன செய்ய போறீங்க? இதோட நோக்கம் என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கேட்கல. இங்க வந்தேன். இங்க வருவதன் வழியாக எந்தெந்த விதத்தில் ஆண்டவர் வந்து பயன்படுத்தி இருக்கின்றார் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அற்புதமாக இங்க டிவைன் ரிட்ரீட் சென்டர்ல போறதுன்றது மட்டும் இல்ல, என்னோட சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுக்க ஆண்டவர் வந்து பல விதமாக ஆசீர்வதிச்சிருக்கிறார். இங்க பல பேருக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுக்க ஆண்டவர் வந்து பயன்படுத்தி இருக்கின்றார். அதனால அடுத்த வசனத்தை வாசிப்பாரு. 8வது வசனம். நீ இங்கிருந்து எழுந்து போய்
ஜெராஃபத் என்ற ஒரு கைம்பெண் கிட்ட நீ போ அப்படின்ற. ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் ஏலியா வந்து ஒரு ஆச்சரியப்பட்டிருப்பார். கைம்பெண் கிட்டயா? அவங்க கிட்டதான் ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணுமே இருக்காது, அவங்க கிட்டே அனுப்புறீங்க அப்படின்னு. அதுவும் எதிரிகள் இருக்கின்ற இடத்திற்கு. ஜெருசலேம் நகரத்துல எல்லாம் இல்ல. ஆனாலும் ஏலியா செய்கின்றார். ஆண்டவர் வார்த்தையை சொல்லிட்டாரா? ஆண்டவர் வார்த்தையில போட்டிருக்கான். அவர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரா? அவர் சொல்லியிருக்கிறாரா? அது நிறைவேறும். பல பேர் வந்து ஜெபத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தையும் கூட நம்ம வந்து நிறைய நம்பிக்கை வைக்கிறது தயாரா இல்லை. இது எவ்வளவு நாள்ல நடக்கும்? நடக்கவே மாட்டேங்குது. நடக்கும். அந்த பலவிதமான கேள்விகள் வரும். சாத்தான் பலவிதமான கேள்விகள் எழுப்புவான். நம்பிக்கை வைங்க, மனம் தளராதீங்க. பல நேரத்துல வந்து கடவுள் வந்து எந்த விதத்தில் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் வருகின்றது, வேலை இழப்பது வழியாக கடவுள் தான் நம்மளை ஆசீர்வதிக்கின்றார் அப்படின்றது நம்மள புரிய வைப்பார். சில நேரத்தில் சில இழப்புகள் வழியாக, சில பிரச்சனைகள் வழியாக, சில தண்டனைகள் வழியாக நம்மளை புரிய வைப்பதற்காக, வேற எதுக்கும் கிடையாது. சில நேரத்துல சில கிண்ணங்களை பார்த்து இந்த கிண்ணத்துல இருந்துதான் சாப்பாடு வருது போல அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நம்ம வந்து பெரிய ஒரு நீரூற்றான கடவுள் வந்து தான் இதெல்லாம் தராரு அப்படின்றத மறந்துடும். அதனால சில தடைகள்லாம் கொண்டு வருவாரு. இதெல்லாம் நான் தான் உனக்கு தரப்பா அப்படின்றத புரிய வைப்பதற்காக, வேற எதுக்கும் கிடையாது. இயேசுவே நன்றி அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய விசுவாசம் நமக்கு இல்லை. இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்திலிருந்து கானான் தேசத்திற்கு சென்றதுக்கு அப்புறம் விண்ணகத்திலிருந்து மன்னா வரல. அவர் மாற்றுவார். எந்த விதத்தில் நமக்கு ஆசீர்வாதம் வருகின்றது அவர் மாற்றுவார். எந்த விதத்தில் நமக்கு கடவுள் நமக்கு சாப்பாடு தராரு அப்படின்றது பல நேரத்துல மாத்துவார். எதை நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோம் அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்கா கடவுளோட கரத்தை நம்ம பார்த்து செல்றோமா, அவரோட உறவை நாம ஆசைப்படுறோமா? இந்த விசுவாசம் அப்படின்றது இதை எதை ஒப்பிட்டு நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவாசம் நம்ம எதை ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ற ஒரு கீ மாதிரி, ஒரு இக்னிஷன், அவ்வளவுதான். ஆம் கடவுளே, நீங்க தான் எனக்கு தரீங்க அப்படின்னு. ஆனா இந்த பொறுமை வழியாக தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம், நம்ம நீண்ட பொறுமை வழியாக தான் ஆண்டவரோட வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். இது ரெண்டும் சேர்ந்து செயல்படும். நீண்ட ஒரு பொறுமை நமக்கு தேவை. இந்த போர்க்களம் போய்கிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும். போர்க்களம் போய்கிட்டே இருக்காங்க. இப்ப உங்களுக்கு விசுவாசம் இருக்கு, பொறுமை இல்லை அப்படின்னு சொன்னா இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி போட்ட உடனே டக்குன்னு வேலை செயல் நடந்துடணும். அந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்காது. கடவுளின் விஷயத்துல பொறுமை இல்லாம ஒன்றும் நம்ம பெறவே முடியாது. பொறுமை இருக்கு, ஆனா விசுவாசம் இல்லை அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கும் செஞ்சுட்டு போறாரு, செய்யட்டும் அப்படின்னு சொல்லி, என் கஷ்டம் வந்து அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஏதோ செய்வாரு போல, செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தளர்ந்த ஒரு சோர்வடைந்த ஒரு நிலையில அவர் பின்னாடி வரணும்னு அவர் எதிர்பார்க்கல. மகிழ்ச்சியுடன், நம்பிக்கையுடன், கவலையுடன் கிடையாது, மகிழ்ச்சியுடன், ஒரு நம்பிக்கையுடன், நீண்ட பொறுமையுடன் அவர் பின்னாடி செல்ல ஆண்டவர் அழைக்கின்றார். அதுலதான் அந்த வளர்ச்சி நமக்கு கிடைக்கும். ஆழப்படும் விசுவாசத்தில் ஆழப்படுவது அப்படிதான். ஆண்டவரின் சாயலில் மாற்றப்படுவது அப்படின்னா. பல நேரத்துல விசுவாசத்துல சில பேர் இருக்கு அப்படின்வாங்க, ஆனா பொறுமை கம்மியா இருக்கு. பொறுமை கம்மியா இருக்கு. பல நேரத்துல நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது இதுதான். நம்ம வந்து மனித ஒரு இயற்கையாக நம்ம மனிதர்கள் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் தரக்கூடிய வாக்கு தத்தத்தை விட
நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த வர நோயிலிருந்து வர ஒரு ஹீலிங், அந்த விடுதலை, கட்டுகள்ல இருந்து ஒரு விடுதலை பார்க்கிறோம். நம்ம ஆசீர்வாதத்தை தான் அதிகமா பார்க்கணும். ஆனா அதை விட மேலான ஒரு விஷயத்தை தர கடவுள் விரும்புகின்றார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. இப்போ இஸ்ரேல் மக்கள் செய்த ஒரு மிஸ்டேக், ஒரு தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வாக்குத்தத்தம் அப்படின்றது ஒரு நிலத்தை பத்தி, அது வழியாக வரக்கூடிய ஒரு செல்வத்தை பத்தி தான் சிந்திச்சாங்களே ஒழிய, அந்த தேசம் நீங்க ஒரு பேரு வரணும் அப்படின்னு சிந்திச்சாங்களே ஒழிய, அது வழியாக கடவுளோட ஒரு உறவு வருகின்றது, அது வழியாக கடவுளின் பிரசன்னம் வருகின்றது அப்படின்றத மறந்துட்டாங்க. அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கல. அந்த நிலம், செல்வம், அது வழியாக ஒரு ஆசீர்வாதம்லாம் அது ஒரு சிலை வழிபாடாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆணவத்துக்கு தான் இடம் கொடுக்கின்றது. கடவுளோட இருக்கின்ற உறவுக்கு ஆழப்படுவது முடியறது கிடையாது. ஆனா கடவுள் ஆசைப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தூய ஒரு தேசம், ஒரு குருத்தவர்களாக இருக்கணும். அவர் வழியாக, அந்த இஸ்ரேல் மக்கள் வழியாக, அந்த யூத மக்கள் வழியாக மற்ற தேசங்களுக்கெல்லாம் கடவுளோட நாமம், கடவுள் எவ்வளவு நல்லவர் அப்படின்றது புரிய வரணும் அப்படின்றதுதான் கடவுள் ஆசை. நம்ம வழியாக கடவுள் கடவுளோட பேரும் புகழும் மற்றவர்களுக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லி கடவுள் விரும்புகின்றார். நம்ம கடவுளை எதற்காக தேடுகின்றோம்? நீண்ட ஒரு விசுவாசமும் நீண்ட பொறுமையும் இருக்கின்றவர்களாக, ஏலியாவை போல் காத்து நிற்கின்றவர்களாக இருக்கின்றோமா? இல்ல ஜக்கரியாவை போல் நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோமா? கால தாமதங்கள் வரும்போது, சூழ்நிலைகள் நம்ம எதிர்பார்க்கிறது போல இல்லாத போது, நம்ம கேள்வி கேட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம கடவுளை விட்டு விலகி சென்று கொண்டு இருக்கின்றோமா? அதை சிந்திக்க அழைக்கின்றான். இன்னும் மேலான இந்த வாக்கு தத்துவங்கள், ஆண்டவர் தருகின்ற வாக்கு தத்துவங்கள் வழியாக மேலான விஷயங்களை புரிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றான். நம்ம அவர்கிட்ட இருந்து என்ன பெற முடியும்ன்றது பதிலாக, அவர் யார், இந்த சூழ்நிலைகள் வழியாக அவர் யார் அப்படின்னு இன்னும் ஒரு ஆழமான உறவுக்கு வருவதற்காக ஜெபி. அவர் யார் என்று புரிந்து கொள்ள, ஒரு ஆழமாக புரிந்து கொள்ள ஜெபி. யார் என்ற ஒரு உறவுக்கு வருவதற்கு அதுதான் ஒரு அடித்தளம். இன்னும் ஆழப்படுவதற்கு, விசுவாசத்தில் ஆழப்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளம் இதுதான். இது வழியாக நம்ம அவரோட ஒரு உறவுக்கு நம்ம செல்ல முடியும். எபேசியர் 2வது அதிகாரம் 8-10. எபேசியர் 2வது அதிகாரத்துல 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? நற்செயல்களை செய்வதற்காக நம்ம சில சூழ்நிலைகள். 2வது அதிகாரம் 8-10. நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கின்றீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. இது மனித செயல்களால் ஆனது அல்ல, எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு, நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கின்றார். எனவே பிறப்பால் பிற இனத்தாராய் இருந்த நீங்கள் உங்கள் முன்னைய நிலையை நினைவில் கொள்ளுங்கள். உடலில் கையால் விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் உங்களை விருத்த சேதனம் செய்தோர் என கூறி இகழ்ந்தார்கள். போதும். கடவுளின் கை வேலைப்பாடு. போதும். கடவுளின் கை வேலைப்பாடு. கிருபையால் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர் கிருபையால், நம்ம செய்த செயல்கள்னால கிடையாது. அந்த செயல்கள்னால ஆண்டவரின் கிருபையோட நம்ம ஒத்துழைக்கும் போது, அவர் பிள்ளைகளாக நம்ம வாழும் போது, ஒரு ஆசீர்வாதம், அந்த அவர் கிருபை நம்ம ஆழப்படுகின்றது. அந்த உறவை நம்ம வளருகின்றோம். ஆனா நம்ம மனநிலை மாற வேண்டி இருக்கு.
ஆண்டவர் இன்னைக்கு மனநிலையை மாற்ற, ஜக்கரியாவின் மனநிலை என்று இல்லாம நம்ம வந்து ஏலியாவின் மனநிலை. அப்ரஹாம் அழைக்கப்படும் போது அவர் கேள்வி கேட்கல, அங்க போயிட்டு நான் என்ன பண்ண கடவுளே, அங்க இருந்து எப்படி இந்த ஆசீர்வாதம், இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், திட்டங்கள் கேட்பதற்கு வழியாக அவர் எனக்கு முதல் ஒரு வாக்குத்தத்தம், நான் உனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம். இதெல்லாம் எப்படி எப்படி நிறைவேறும்? எனக்கு இப்பவும் வந்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கு, அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து சொல்லி இருக்கிறாரு. இது எப்படி நிகழும் கடவுளே, எப்படி நடக்கும்? முழுமையான திட்டத்தை எல்லாம் வெளிப்படுத்த மாட்டார். அந்த மாதிரி வெளிப்படுத்தணும்னா ஐயோ இந்த மாதிரிலாம் எனக்கு நடக்க தேவையில்லைன்னு நம்ம கூட நேரத்தில் சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் பாலைவனத்துல 40 வருஷம் இருக்கணும் அப்படின்னு இந்த இஸ்ரேல் மக்கள் இருக்கணும்னு சொன்னா கேட்டிருப்பாங்களா? 40 நாள்ல முடிச்சிருக்கலாம் வேலையை. கீழ்ப்படியாமையினால, அவிசுவாசத்தினால 40 வருஷம் ஆச்சு. அது ஒரு தண்டனை. நீங்க விசுவசிக்கிறதுக்கு தயாராக இருந்தா, திட்டத்தை கேட்பதற்கு கேட்டு 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 நம்ம வந்து கடவுளை விட்டு விலகி தடைகள் வருவதற்கு பதிலாக ஜக்கரியாவை போல் இன்னும் ஆழமான வேதனைக்கு செல்வதற்கு பதிலாக ஆண்டவரே நீங்க இதை நிறைவேற்றுவீர்கள், இதை உங்க நம்பிக்கை இன்னும் நம்பிக்கையில் ஆழப்படுவதற்கு என்னை ஆயத்தப்படுத்துங்கன்னு கேளு. நீண்ட பொறுமையை, அந்த நீங்க உங்க வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள அந்த பொறுமையை, அவிசுவாசத்தின் சிந்தனைகள் என் மனசுல வரும்போது அதை மேற்கொள்றதுக்கான ஒரு கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே, என்ன ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை சக்திப்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. இன்னைக்கு தியானித்த விஷயங்களும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? ரத்தத்தால் எங்களுக்கு கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்க மேலான திட்டத்தை முழுமையாக எங்களால புரிந்து கொள்ள முடியாது. உன் வார்த்தையில் உங்களோட தீர்க்கதரிசிகள் விசுவசித்ததை போல், மாதாமா விசுவசித்ததை போல் உங்க வல்லமையில் நம்பிக்கை வைக்கின்றவர்களாக மாற ரத்தத்தால் எங்களுக்கு கழுவும் ஆண்டவரே. அனைத்து விதமான கட்டுகள், அவிசுவாசத்தின் மனதில் இருக்கின்ற அவிசுவாசத்தின் கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. சக்திப்படுத்தும், வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். நீண்ட ஒரு பொறுமை எங்களுக்கு தாரும் ஆண்டவர். அவிசுவாசத்தின் சிந்தனைகள் வரும்போது அது கட்டி நிர்மலமாக்கப்படுத்தும். Bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day. Thank you.